அவர்கள் உலுல் அல்பாபுகளாக இருக்க வேணும். உலுல் அல்பாபுகளாக இருக்க வேணும்னா அவர்கள் இந்த அறிவை பெற்றவர்களாக இருக்கணும். எந்த அறிவு? ரைட். சில நேரம் சிலர் கேட்கறது, எந்த அறிவை பெறணும்? அந்த கேள்வி பிழையானது. அதாவது சிலர் சொல்றது, இது துனியாவுடைய அறிவு, இது தீனுடைய அறிவு. நான் படித்த இஸ்லாத்தில் நான் ஒரு குர்ஆனிய மாணவனாக நான் படிக்கிற குர்ஆனில் அப்படி 2 பிரிவான அறிவை நான் இதுவரைக்கும் காண இல்லை. யாராவது அப்படி இருந்தால் என்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு நான் ஐம் ரெடி டு லிசன். அறிவு, அதாவது துனியாவுடைய அறிவு, ஆக்ராவுடைய அறிவு என்று பிரிக்கிறது இல்லை. அறிவை பிரிக்கிறது இல்முன் நாஃபியா, பிரயோசனமான அறிவு, பிரயோசனம் இல்லாத அறிவு. ரைட். எது பிரயோசனமான அறிவு? மெடிசின் பிரயோசனமான அறிவா, பிரயோசனம் இல்லாத அறிவா? மெடிசின் துனியாவுடைய அறிவா, தீனுடைய அறிவா? ஐ டோன்ட் நோ. இது அறிவு, அவ்வளவுதான். நான் சொல்றேன், அதாவது மெடிசின் படிக்க போய் ஆபரேஷன் தியேட்டரில் ஈமான் கூடுது, ஒரு ஈமான கூட்டுற ஒரு அறிவு துனியாவுடைய அறிவா, தீனுடைய அறிவா? அதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. இந்த கேள்வி பிழையானது. இந்த சிந்தனை, தீனுடைய அறிவு துனியாவுடைய அறிவு என்று பிரிக்கிற இந்த சிந்தனை பிழையானது. உலுல் அல்பாப் என்று சொன்னால் அந்த உலுல் அல்பாப்ங்கிறது இந்த பிரயோசனமான அறிவை பெற்றவர்கள். அவர்கள் யாராகவும் இருக்கலாம். அந்த அறிவு, இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன், எந்த அறிவு அவர் பெரிய படித்து பெரிய பிஹெச்டி எடுத்து பெரிய சயின்டிஸ்டாக இருக்கலாம், அவர்கள் ஈமானிய உணர்வை கொடுக்காத அந்த அறிவு பிரயோசனம் இல்லாத அறிவு. அது எந்த அறிவாக இருந்தாலும் சரி. ஒரு டாக்டர் ஆகிறார், அந்த டாக்டர் ஆகி அவருக்கு ஈமானிய உணர்வு இல்லை, அவர் அப்படி பார்க்க இல்லை, அவர் அந்த சிந்தனை, அந்த உலுல் அல்பாவாக அவர் இல்லை, அந்த சிந்தனை இல்லை, அந்த பார்வை இல்லை, அப்படி பார்க்க இல்லை, ஈமானிய உணர்வு இல்லை, அந்த அறிவு அவருக்கு ஈமான பூஸ்ட் பண்ண இல்லைன்னு சொன்னால் அந்த அறிவுல பிரயோசனம் இல்லாத அறிவு. அது இல்மன் நாஃபியாவல்ல. நான் என்ன சொல்கிறேன்றால், நாங்கள் கொடுக்குற அறிவு, எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படுக்கிற இந்த அறிவு எங்களுக்கு 2க்கும் பிரயோசனமான அறிவாக நான் கொடுக்கணும். இந்த நவீன சிந்தனைகள், நவீன அறிவுகளை அவங்கள நீங்கள் சும்மா கொடுக்கக்கூடாது, பெஸ்ட்டாக கொடுங்க. இவங்களுக்கு O லெவலில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க வைங்க, A லெவலில் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க வைங்க, பெஸ்ட்டான யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க. நல்ல நல்ல துறைகள், எல்லா துறைகள்லையும், இந்த நவீன துறைகள் எல்லா துறைகளுக்கும் அனுப்புங்க. அதே நேரம் குர்ஆனிய சிந்தனை, குர்ஆனிய அறிவு, ஈமானுடைய அறிவு, அரபிக், குர்ஆனிக் அரபிக் தஃப்சீர், இந்த அறிவு பின்னணியும் சிந்தனையும் இந்த ஆத்மீகமும் கொடுக்கப்பட இல்லைண்டா. இவர் படிக்கிறாரு, இவர் காலையில் முடிச்சு கொண்டு படிக்கிற, ஆனால் சுபவுக்கு எழும்புற இல்லை, சுபவு தொழுகிற இல்லைன்னு சொன்னால் அந்த படிப்பில் பிரயோசனம் இருக்காது. நாங்கள் இந்த உலகத்தில் ஹீரோவாக வாழையிலும் சும்மா, அதாவது இந்த படிப்பை மட்டும், அதாவது இந்த நவீன ஸ்கூலில் படிக்கிற படிப்பை மட்டும் வச்சுக்கொண்டு ஒருத்தருக்கு எங்களுக்கு ஹீரோ மாதிரி தெரியும் சில நேரம், சில ஆக்கள். ஆனால் அந்த ஹீரோ எல்லாம் மரணம் வார நேரம், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு மரணம் வரும், உயிர் போகும், அந்த நேரத்தில் அடுத்த கணம் அவங்க 0 ஆயிடுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு, இந்த அடிக்கிற இந்த சிறார்களுக்கு, இந்த மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அறிவு, இவங்களை ஹீரோவாக்குவோம். ஆனால் இவங்க இந்த உலகத்திலேயும் ஹீரோவாக இருக்கணும், மறுமையிலேயும் ஹீரோவாக இருக்கணும். அப்படி அவங்க வரணும்னு சொன்னால் இவங்களை உலுல் அல்பாபுகளான அந்த அறிவை கொடுக்கணும். அந்த அறிவில் நவீன அறிவும் வஹியுடைய அறிவும் ஒரு நாணயத்தின் 2 பக்கம் மாதிரி அது சமாந்தரமாக ஒன்றாக இருக்க வேணும். இந்த அறிவைத்தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் நாங்கள் இந்த அப்ரார்கள் உருவாக்கியலும், அப்படி கொடுத்தால் இந்த அப்ரார்கள் எங்கள் பிள்ளைகள் சொர்க்கத்தில் இருக்கையிலும், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த அடைவுகள் அடைந்த முத்தகீன இமாம ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இது அடுத்த துஆ. அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்கிறான், நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும்ன்றதை காட்டுறேன். ரைட். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத அயுன். கண் குளிர்ச்சியான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கணும், எங்கள் குடும்பம் அப்படி இருக்கணும். துர்ரத அயுன்
வஜால்னாலில் முத்தகீன இமாமா. இப்படியான அறிவின் பின்னணியோடு உள்ள இந்த ஈமானிய உணர்வுள்ள இந்த முத்தகீன்களுக்கெல்லாம் ஒரு இமாமாக, இமாம் என்றால் பள்ளியில் இருக்கிற இமாம் மட்டுமல்ல, இமாம் அவரும் இமாம், அதாவது அவர் ஒரு லீடர், அந்த பள்ளியை லீட் பண்ணுற லீடர். அது மாதிரி லீடர் பல இடத்துல இருக்கிறாங்க. சமூகத்தில் லீடர்கள் இருக்கிறாங்க, அரசியல் லீடர்கள் இருக்கிறாங்க. இது எல்லாரும் தான் லீடர். எனவே இந்த எல்லா லீடர்ஷிப்லையும் இந்த சிந்தனை போகணும். அதாவது இந்த சமூகத்தில் இருக்கிற லீடர்ஸ் குர்ஆனிய சிந்தனை கொண்ட லீடர்களாக வரணும். எனவே இந்த பிள்ளைகளை நாங்கள் அந்த லீடர்ஷிப்புக்கு கொண்டு வரணும். அது கூடாக அந்த குடும்பங்கள் ஒரு குர்ரத்தாயுன் கண் குளிர்ச்சியான குடும்பங்களாக நாங்கள் உருவாக்கணும்.